ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு கலால் வரியை குறைச்சிருக்காங்க. கலால் வரி குறையிறதுனால எண்ணெய் நிறுவனங்களுக்கு சராசரியாக அவங்களோட செலவு குறையுங்க. என்னதான் எண்ணெய் நிறுவனங்களுக்கு செலவுகள் குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை அவங்க உயர்த்த தான் போகிறாங்க. லிட்டருக்கு ரூ. 26 பெட்ரோலுக்கு உயர்த்த போகிறாங்க. அதே போல் டீசலுக்கு ரூ. 81.90 உயர்த்த போகிறாங்க. இதற்கான தனி திட்டங்கள் பெட்ரோல் நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. இந்த நிறுவனங்கள் எப்போது இந்த பெட்ரோல் விலையை உயர்த்துவாங்க? வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா 50% உயர்ந்திருக்குங்க. ஒரு பேரல் அமெரிக்க டாலர் பார்த்தீங்கன்னா ரூ. 112.57 உயர்ந்திருக்கு. மார்ச் 18ஆம் தேதி இந்த நிலவரம். இதனால பெட்ரோல் லிட்டருக்கு ரூ. 26 டீசல் லிட்டருக்கு ரூ. 81.90 உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டம் வச்சிருக்காங்க. 5 மாநில தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அசாம் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 29 வரை நடக்க உள்ளதுனால இந்த விலையேற்றத்தில் எந்த ஒரு மாற்றமும் தற்போது கிடையாதுங்க. கலால் வரி குறைச்சிருக்காங்க. கலால் வரி மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை தடுக்கிறதுக்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு போடப்படும் எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரியை மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. கலால் வரியை குறைச்சிருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த ஒரு விலை குறைப்பும் கிடையாது அப்படின்ட்டு எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பலனை எண்ணெய் நிறுவனங்களான ஹெச்பி, பாரத், இந்தியன் பெட்ரோல்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா எனர்ஜிக்கு இந்த கலால் வரி குறைப்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. தற்போது இந்த நிறுவனம் ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரூ. 5.30 உயர்த்தியிருக்காங்க. அதே போல் டீசலை ரூ. 3 வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. கலால் வரி என்றால் என்ன? நாடுகளுக்குள் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு மத்திய அரசு விதிக்கும் வரியை தான் கலால் வரி என்று சொல்கிறோம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். எண்ணெய் நிறுவனங்கள் தயாரிக்கும் பெட்ரோல் டீசலுக்கான வரியை கலால் வரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தற்போது பெட்ரோல் டீசலுக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. இன்றைய தேதியில் பெட்ரோல் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்துடலாங்க. பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 52, ஃப்ரைட் சார்ஜஸ் 50 காசு, டீலர் கமிஷன் ரூ. 4, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி ரூ. 19.90, ஸ்டேட்டோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 24.60. இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிறாங்க. இது 1 லிட்டருக்கான விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு கலால் வரி குறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தற்போது ரூ. 13 வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரூ. 3 மாற்ற போகிறாங்க. அதாவது ரூ. 10 டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் டீசலுக்கு ரூ. 10 வசூலிச்சுட்டு இருக்கிற கலால் வரியை பார்த்தீங்கன்னா ஜீரோவாக்க போகிறாங்க. அதாவது ரூ. 10 சலுகை கொடுக்க போகிறாங்க. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இதர செலவுகள் குறையுங்க. இந்த கலால் வரி குறைப்பால் மத்திய அரசுக்கு 1.75 லட்சம் கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்பட போகுதுங்க. ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 17,500 கோடி லிட்டர் வாகன எரிபொருள் விற்பனை ஆகுது. இதனால் மத்திய அரசுக்கு 1.75 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடுகள் ஏற்படுது. இருந்தாலும் தற்போது பெட்ரோலில் எந்த ஒரு விலை மாற்றம் எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. அதே போல் தமிழக பெட்ரோலியம் டீலர்கள் சங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் போதிய அளவு பெட்ரோல், டீசல் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவலை மக்கள் நம்ப வேண்டாம். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் அவசரமாக தேவைக்கு அதிகமாக எரிபொருளை நிரப்புவதை தவிர்க்கணுங்க. அன்றாட தேவைக்கு ஏற்ப எரிபொருளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையை மே மாதம் முதல் உயர்த்த போகிறாங்க. 5 மாநில எலெக்ஷன் முடிந்த பின்பு இந்த விலை ஏற்றம் கண்டிப்பாக அமலுக்கு வரப்போகுதுங்க. ஏற்கனவே ஹோட்டலில் 30% 50% ஹோட்டலில் விலையை ஏற்றிட்டாங்க. வாட்டர் கேன், தண்ணீர் கேன் விலையை ஒரு கேனுக்கு ரூ. 35 50 வரையும் விலையை ஏற்ற போகிறாங்க. தினசரி பேப்பர் கூட ரூ. 8 ஏற்றிட்டாங்க. அதாவது ரூ. 1 ஏற்றிட்டாங்க. இப்படி போர் காரணம் சொல்லி அனைத்து பொருட்களும் விலை ஏற்றம் வரும் மே மாதம் முதல் நம்மளுக்கு வரதான் போகுது. இதனால் லாக்டவுன் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் வதந்திங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. இது வீண் வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் விளக்கம் அளிச்சிருக்காரு. கொரோனா தொற்றின் போது அமல்படுத்தப்பட்டது போல நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவை மத்திய அரசு பிறப்பிக்கும் என சோஷியல் மீடியாவில் தகவல் பரவிட்டு இருக்குங்க. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. அது வெறும் வதந்தி அப்படின்ட்டு மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, நம் நாட்டில் ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என்று சொல்கிறது ஒரு தவறான வதந்திங்க, பொய்யானவை. மத்திய அரசின் பரிசீலனையில் அத்தகைய திட்டம் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. தற்போதைய சூழலில் நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எரிசக்தி மற்றும் எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதனால நம் நாட்டில் எரிசக்தி நிலைமை ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க.
எழக்கூடிய சவால்களை எதிர்கொள்றதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்குது அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே போல் உரம் தட்டுப்பாடுகள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காங்க. விவசாயிகளுக்கு தேவைப்படும் உரங்கள் நம்மிடம் போதுமான கையிருப்பு உள்ளது. இது பற்றி மாநில வேளாண் துறை அமைச்சர்களிடம் நேற்று பேசினேன் அப்படின்ட்டு நட்டா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகளில் விற்கப்படும் வடை, சமோசா, பஜ்ஜி போன்றவற்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50% வரை அதிகரிக்க போகிறாங்க. சிலிண்டர் கிடைக்காத நிறைய டீ கடைகள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் மூடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண வடை, பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ₹10 ₹12 வித்துட்டு இருந்தது. இனி ₹15 ₹20 வரைக்கும் ஏற்ற போகிறாங்க. அதே போல் தான் சமோசாவும் ₹12 இருக்கிற சமோசா ₹15 இல்லை ₹20 வந்து விற்க போகிறாங்க. சில ஹோட்டல்களில் காலை இரவு மட்டும் செயல்படுதுங்க. சில ஹோட்டல்களில் உணவுப் பொருட்கள் வகைகள் வந்து குறைச்சிட்டாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கள்ள மார்க்கெட்டில் ஒரு வணிக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ₹5000 வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையை சமாளிக்க உணவுப் பொருட்கள் விலையை உயர்த்தப்பட்டிருக்கு. டீ கடைகளில் ₹10 விற்பனையான வடை, சமோசா, பஜ்ஜி போன்றவை தற்போது ₹15 ₹20 வித்துட்டு இருக்கிறாங்க. ₹5000 கொடுத்தா கூட வணிக சிலிண்டர் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதனால் மின்சார அடுப்பு இல்லைனா விறகு அடுப்புகளில் உணவுகளை சமைத்து சமாளிக்கிற நிலைமை தான் இப்போ தற்போது நிலவிட்டு இருக்குங்க. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளில் 30% கட்டணம் குறைக்கப்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இயங்கும் மெட்ரோ ஏசி மற்றும் மெட்ரோ டீலக்ஸ் அரசு பஸ்ஸுகளில் டிக்கெட் கட்டணம் பார்த்தீங்கன்னா 30% வந்து குறைக்கப்படுது. பொதுமக்கள் இனி யாரும் தனியார் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கிறதுக்காக அரசு பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் வகையில் ஊக்குவிக்கும் இந்த நடைமுறை வந்து இந்த கட்டண சலுகை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால் ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் வாகனங்கள் இயக்கப்படுவது தவிர்க்கப்படுங்க. பெட்ரோல், டீசல் வாங்க அலைமோதுவது தவிர்க்கப்படும். பஸ்ஸுகளில் 30% வந்து கட்டணம் குறைக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் வந்து குறையுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் அதே மாதிரி சவாலான இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பேருதவியாக இது இருக்க போதுங்க. என்னதான் கவர்மெண்ட்டில் பெட்ரோல் விலை உயர்த்தாமல் இருந்தாலும் தனியார் நிறுவனமான நயரா எனர்ஜிஸ் வந்து ₹5 வந்து விலையை ஏற்றிட்டாங்க. பட் ஆனால் ரிலையன்ஸ் மற்றும் பிபி நிறுவனங்கள் கூட்டு நிறுவனமான ஜியோ, பிபி, ஷெல் ஆகிய தனியார் நிறுவனங்கள் இதுவரையும் விலையை ஏற்றாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.